திமுக தலைவரை முதலமைச்சரை விமர்சித்ததை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. இது என்ன அப்படி பேசுறாரு அப்படின்னு. ஆனால் அஃபிஷியலாக திமுக இது பற்றி எதுவும் சொல்லலை. சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் சொல்றாங்க. இதுல ஏதாவது பின்னணி இருக்குன்னு பார்க்கணுமா? திரு விஜய் அவர்களை நோக்கி பல்வேறு கேள்விகளை நான் தொடர்ந்து ஊடக விவாதங்களிலும் என்னுடைய வலைக்காட்சியிலும் வைத்து வருகிறேன். என்ன மாதிரி ஊடக விவாதங்கள்ல ஒவ்வொரு ஊடகத்திலும் என்னை போன்ற அரசியல் விமர்சகர்கள் அல்லது பத்திரிகையாளர் விஜய் நோக்கி கேள்வி கேட்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் விஜய் பதில் சொல்றாரா? சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைல்ல. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, தனக்கான போட்டியாக யாரை நினைக்கிறாரு? மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நினைக்கின்ற பொழுது ஸ்டாலின் அதே மாதிரி நினைக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. நான் நினைக்கலாம். விஜய் பார்த்து கேட்கிறேன், விஜய் அவர்களே எனக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்கறதுனால நாளை காலையில் பதில் சொல்லிட போறாரா என்ன? பதில் சொல்ல மாட்டார். நான் மோடியை பார்த்து கூட தான் டெய்லி கேள்வி கேட்கிறேன். மோடி அவர்களே அப்படின்னு கேட்கிறேன். மோடி எனக்கு பதில் சொல்றாரா? மோடி எனக்கு பதில் சொல்லவில்லை. அதனால் மோடி என்னை பார்த்து பயந்து விட்டார் நான் சொன்னா அது மாதிரி காமெடி ஏதாவது உண்டா? இப்ப நான் இப்படி கேட்கிறேன், விஜய் ஒருத்தரை பார்த்து பயப்படுறாரு. அது யாரு தெரியுமா? திரு சீமான் அவர்கள். இப்ப நீங்க இந்த கேள்வி எப்படி யோசிச்சு பாருங்களேன். விஜய் எல்லோரையும் கடுமையாக விமர்சிக்கிறார். எல்லாரும் ஏன் பதில் சொல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறீங்க. ஆனா விஜய முதல்ல இருந்து விமர்சிக்கிற ஒரே ஆள், அதாவது முதல்ல இருந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சு அடுத்த நாள் அந்த முதல் கட்சி ஆரம்பித்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அவர் கட்சி அறிவித்த பிறகு அடுத்த நாளே விஜய கடுமையாக விமர்சித்தவர் யாரு? ரோட்ல நடுரோட்ல நிக்காத, லாரியில் அடிபடி சாவுங்கிற அளவுக்கு கடும் சொற்களை வீசியவர் மரியாதைக்குரிய திரு சீமான் அவர்கள். ரைட். திரு சீமான் அவர்கள் இவ்வளவு கடுமையா விஜயை நோக்கி கேள்வி கேட்கிறார்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல ஏங்க நீங்க 7% ஓட்டை தாண்டி வச்சிருக்கிறாரு சீமான். நீங்க அவர் 1% 1/2% 7% தாண்டி வச்சிருக்கிறவர். ஒரு இடத்துலயாவது அவருக்கு விஜய் ஏன் பதில் சொல்லவே இல்லை? அப்ப இப்ப அரசியல் பொலிட்டிக்கலா சொல்றேன், பொலிட்டிக்கலா சீமான் விஜயை விட சீனியர். அரசியல் சொல்றேன். அப்படி இருக்க போது 7% வாக்கு வங்கியை நிரூபித்த சீமானையே 1.5 ஆண்டுகள் தான் ஆகிறது கட்சி ஆரம்பித்து. இன்னும் தன்னுடைய வாக்கு பலத்தை நிரூபிக்காத விஜய் அவர்கள் சீமானையே தனக்கு போட்டியா பார்க்கல அரசியல். அவர் யார் தான் நினைக்கிறாரு? திரு ஸ்டாலின் அவர்கள் தான் நினைக்கிறாரு. அப்ப வாக்கை நிரூபிக்காத மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களே மற்ற யாரையும் தனக்கு போட்டியில ஸ்டாலின் தான் என்று நினைக்கின்ற பொழுது 75 ஆண்டுகால கட்சி எப்படிங்க அவங்க இதை யோசிப்பாங்க? விஜய் போய் போட்டியா நினைப்பாங்க? அதனால அவங்க என்ன நினைப்பாங்க? நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. திரு நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு பதில் சொல்லி பார்த்திருப்பீங்க. அன்புமணி ராமதாஸுக்கு பதில் சொல்ல மாட்டார். மேடம் ஜெயலலிதாவுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். இப்ப மரியாதைக்குரிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பதில் சொல்லுவார். ஏன்னா சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர். சீமான குறிப்பிட்டு அவர் பேசுனது இல்ல. டிடி தினகரனை பற்றி அவர் பேச மாட்டாரு. அப்ப விஜயை பத்தி மட்டும் ஏன் பேசணும்? பேச மாட்டாங்க. இது இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தானே. கேட்போம். நீங்க பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா பிரைம் மினிஸ்டர் காங்கிரஸை கேள்வி கேட்பாரு, கம்யூனிஸ்டுகளை கேள்வி கேட்பாரு, அதிகபட்சம் மமதா பானர்ஜியை கேள்வி கேட்பாரு, தமிழ்நாட்டில் ஸ்டாலினை கேள்வி கேட்பார். நீங்க குட்டி குட்டி கட்சியை பத்தி பிரைம் மினிஸ்டர் பேசுவாரா? விஜய் அவர்கள் திமுகவை தலைவர் அவர்களையும் நாட்டோட பிரதமர் மோடி அவர்களையும் இன்னும் தவறான விமர்சிக்கலையே. அங்கிள்னு சொல்றது அது என்ன தொனி அப்படின்னு அவர் நையாண்டி பண்ற அவர்கள் பார்க்கிற பார்வை சார். நான் கேட்கிறேன், அங்கிள் என்ற வார்த்தை அண்ணன் செந்தில் வேளாளர்களுக்கு நல்லா தெரியும். மாமா என்ற வார்த்தை சவுத்தில் இருக்கவங்களும் தவறான வார்த்தையா? நீங்க அந்த மாபெரும் பொதுக்கூட்டம், அது மாநாடுங்கிறாங்க, மாபெரும் பொதுக்கூட்டம், அந்த மாபெரும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துல நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? டீனேஜ் கேர்ள்ஸ் கொஞ்சம் வந்திருந்தாங்க, டீனேஜ் பாய்ஸ் கொஞ்சம் வந்திருந்தாங்க. ஆன்டிங்க யாருமே வரல. கவனிச்சீங்களா கார்கே? ஏன் ஆன்டிங்களுக்கெல்லாம் விஜய் பிடிக்கலையா? ஒரே ஒரு ஆன்டிங்க தான், ஒரே ஒரு ஆன்டி வந்திருந்தாங்க அங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு ஆன்டி தான் வந்திருந்தாங்க. அவங்க விஜயோட அம்மா தான் அந்த ஆன்டி. அந்த ஆன்டி மட்டும் தான் அங்க உட்கார்ந்து இருந்துச்சு. வேற ஒரு ஆன்டி அங்க இல்லையே. ஏன் என்ன சொல்ல வரீங்க? அவங்க ஓட்டல யாருக்கு போகும்? இல்ல விஜய் அம்மாவை தவிர, ஆன்டி ஷோபாவை தவிர, அந்த ஆன்டியை தவிர வேற யாரும் விஜய் ஆதரிக்கலங்கிற. சோ எப்படி ஓட்டு விழுன்னு கேக்குறேன். இல்ல தனி விமர்சனம் ஏறப்போகுது, தனிப்பட்ட தாக்குதல் மாதிரி ஏறப்போகுது. என்ன இதுல என்ன இப்ப நான் பேசுறதுல ஏதாவது தனிப்பட்ட தாக்குதல் எதுன்னு மட்டும் கரெக்டா சொல்லுங்க. இல்ல நீங்க ஏதோ பொடி வச்சு பேசுறீங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் முஸ்தபா, புரியுது இல்ல? நான் விஜய் அம்மாவை ஆன்டின்னு சொன்னா உங்களுக்கு வருது இல்ல, புரியுது இல்ல, பதறது இல்ல, நாகரிகமா பேசலாம், பொடி வச்சு பேசாங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்போ ஏன் விஜய் அம்மா ஆன்டி இல்லையா? அவங்க ஆன்டியா இல்லையா? இத பத்தி 1/2 மணி நேரம் பேசுவோம். இதா விவாதம் நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு?